ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் இல்லாமல் சூப்பரான ஒரு ஸ்பஞ்சு கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சில பேர் வந்து கேக்கு பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் இருக்காது. அந்த டைமில் நம்ம எப்படி கேக் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ட்ரையான பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து 3 முட்டையோட வெள்ளை கருவு வந்து தனியாக பிரித்து எடுக்க போகிறேன். வெள்ளை கருவும் மஞ்சள் கருவும் வந்து தனியாக பிரித்து எடுத்துக்க போகிறோம். எக் ஒயிட்டும் யோக்கும் வந்து செப்பரேட் பண்ணி பீட் பண்ணி நம்ம கேக் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக நம்ம பண்ணுற கேக்ஸை விட செப்பரேட் பண்ணி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். வெள்ளை கருவில் வந்து மஞ்சள் கரு வந்து இருக்கக்கூடாது. இப்போ முட்டையோட வெள்ளை கருவும் மஞ்சள் கருவும் தனியாக பிரித்து எடுத்தாச்சு. மஞ்சள் கருவில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் பீட் பண்ணால் போதும். இப்போ அடுத்ததாக நம்ம பிரித்து வச்சுருந்தோம்ல அந்த வெள்ளை கருவு வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்டிங் வந்து லோ ஸ்பீடில் பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3/4 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். பவுலை வந்து நம்ம இந்த மாதிரி டர்ன் பண்ணாலும் முட்டை வந்து கீழே விழுகாமல் இருக்கணும். அதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ முட்டை நல்லா பீட் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் கருவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ பீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவராக எல்லாத்தையும் கொட்டி மிக்ஸ் பண்ணோம்னா முட்டை நல்லா பொங்கி வந்திருக்குல்ல, அது அப்படியே தாழ்ந்து போயிடும். அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கலை. அந்த முட்டையோட சாஃப்ட்னஸ் தான் இந்த கேக்குக்கு வந்து கிடைக்க போகுது. அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேக்கில் முட்டை, அப்புறம் மைதா மாவு, சர்க்கரை, வெண்ணிலா எசன்ஸ் இந்த 4 மட்டும் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஆயிலு, பால் எதுவுமே நான் வந்து சேர்க்கலை. இப்போ நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை 6 இன்ச் பேனில் மாற்றிட்டு பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் ஓவனை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் ஓவனில் எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் வச்சனால கரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் உள்ளே வந்து கேக் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. நம்ம வேணும்னா 3 லேயராக கட் பண்ணி கூட ஐசிங் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே கூட சாப்பிட்றதுனா கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள், நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே இல்லாமல் ஈஸியாக ஒரு கேக்கை வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் வீடியோவில் பார்க்குறேன்.